வணக்கம். முருங்கைக்கீரை சாதமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு சின்ன ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். இது முருங்கைக்கீரை பேஸ்ட் பண்ணுறதுக்காக இது ரெடி பண்ணுறோம். 2 பச்சை மிளகாய் அதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினோன்னே அதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். புளியை நல்லா வறுத்துட்டு சேர்க்கும்போது அதோடய வாசனை கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சாப்பாட்டில். இது வறுபட்டோன்னே இதோட ஒரு கையளவு முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நார்மலாக முருங்கைக்கீரையை வாஷ் பண்ண மாட்டாங்க, மரத்துலேருந்து பறித்து அப்படியே போட்டுப்பாங்க. இது நான் கடையில் வாங்கினது, அதனால் நான் வாஷ் பண்ணி தான் போட்டுக்கிறேன். இதனால் கொழுந்து கீரையாக இருந்தால் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், வெந்துடும். இது லைட்டாக முத்தின கீரையாக இருக்கிறதால கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சாதத்தை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இது 4 போட்டு தாளிச்சிருக்கிறேன். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் முருங்கைக்கீரை சாதத்துக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது நல்ல வாசனையாக இருக்கும். இது இந்த ஸ்டேஜில் இதில் முருங்கைக்கீரை இதிலே போட்டு வதக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு கூட சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சாதத்தை நம்ம சாப்பிடும்போது இந்த பருப்பெல்லாம் முழுசாக நடுவில் கடிபடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட ஒரு காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கியிருக்கிறேன். 4 பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கட்டும். இது இந்த சாதத்துக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதோட நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, எல்லாம் நல்லா கலந்து வரும். இது ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஏற்கனவே வெந்த கீரை தான். இதில் வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். நான் சாதம் எப்போதும் ரொம்ப அரிசியாக வடிக்க மாட்டேன், கொஞ்சம் வேக வச்சு தான் எடுப்பேன். அப்போ தான் சின்ன பசங்க சாப்பிட்டாலும் பெரியவங்க சாப்பிட்டாலும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சாதத்தை வடிச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுத்தோன்னா சாதம் உடையாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் குறைச்சலாக தான் போட்டிருக்கிறேன். இப்போவே இம்மிடியேட் சாப்பிட்ற போகிறோம். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா இதில் கூட கொஞ்சம் எண்ணெய் கட்டாயமாக விட்டுக்கணும், அப்போ தான் அது கெடாமல் இருக்கும். சிம்லேயே ஒரு நிமிஷம் கலர்னதுக்கப்புறம் சிம்மில் ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுட்டு சாதத்தை எடுத்துடலாம். இப்போ முருங்கைக்கீரை சாதம் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடலாம். ஒரு அடிகனமான பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது மெலிசாக தான் கட் பண்ணியிருக்கிறதால சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். பாதி ஃப்ரை ஆனோடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அப்பப்போ கிண்டி விட்டுட்டா போதும். ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுக்கணும். இதோட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் காரப்பொடியும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கூட ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தையும் கிழங்கையும் சர்விங் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி. நன்றி.